வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருமண வீடென்றால் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் என்பது வழக்கமாக சொல்லப்படுவதுண்டு. இதில் அவரவர் தங்களது ஈகோ பெருமைகள் எல்லாவற்றையும் திணிக்க முயன்று அனைத்தையும் சீர்குலைக்கிறார்கள். இப்படி ஈகோவால் பெருமையால் அழிந்த ஒரு திருமண வீட்டு சம்பவம் கரூரில் அரங்கேறி இருக்கிறது. கரூர் மாவட்டம் கருப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான தனபாலன் என்பவரது உடன்பிறந்த தம்பி மோகனின் மகள் ஸ்னேகாவிற்கு திருமணம். இதற்கான ஏற்பாடுகள் திருமண வீட்டில் களை கட்டின. முகூர்த்தக்கால் ஊன்றுதல் மற்றும் பெண்ணுக்கு நலங்கு வைக்கும் நிகழ்ச்சி கருப்பம்பாளையத்தில் உள்ள வீட்டில் நடைபெற்றது. கலகலவென இருந்த கல்யாண வீடு நலங்கு வைக்கும் நிகழ்ச்சியில்தான் துயரச் சம்பவம் அரங்கேறியது. ஸ்னேகாவிற்கு நலங்கு வைப்பது தொடர்பாக தனபாலனின் மருமகன் கிருஷ்ணன் மற்றும் மோகனின் மாமனார் முருகேசன் ஆகியோருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. முதலில் தான் நலங்கு வைப்பேன் என்று கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முருகேசன், நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் நலங்கு வைப்பேன் என்று அடம் பிடித்திருக்கிறார். இருவரது ஈகோ பெருமை எங்கு போய் விட்டிருக்கிறது தெரியுமா? இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி அருகில் கிடந்த சவுக்கு கட்டையை எடுத்து முருகேசன் தனபாலனின் பின்பக்க மண்டையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த தனபாலனை ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தனபாலன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை பிணவறையில் வைக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக தாந்தோணிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகேசனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருவரது ஈகோவால் திருமண வீடே துக்க வீடாக மாறிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.